தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21 முதல் 29 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 23வது வாக்கியம். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெருக்கீடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். எப்பொழுது தெய்வம் சொல்வார், நம்மை தெரியாது என்று எப்போது தெய்வம் சொல்கின்றார்? எப்போது நாம் அவருடைய திட்டத்துக்கு எதிராக நாம் செயல்படுகிறோமோ, அவருடைய திருவுளத்திற்கு எதிராக நாம் செயல்படுகிறோமோ, அப்போ இறைவன் சொல்ல வார்த்தை, எனக்கு உங்களை தெரியாது என்று. அதனால் வாசிக்கும் 21ஆம் வாக்கியம். என்னை நோக்கி நீ ஆண்டவரே ஆண்டவரே நீ சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்கு செல்வதில்லை. என்ன காரணங்கள்? தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றாமல் நீ பாட்டு என்னை நோக்கி ஆண்டவர் ஆண்டவரேன்னு சொல்கிற என்றால் உன்னை எப்படின்னு தெரியும்? நீ பேய்களை ஓட்டலாம், பெரிய பெரிய காரியங்கள் நீ செய்யலாம், அற்புதம் அடையாளம் செய்யலாம் என்று நீ சொல்லுகின்ற பொழுது, பேய்களை ஓட்டியது நீ நான் அல்ல, இறைவனுடைய வார்த்தை தான் பேய்களை ஓட்டுகிறது. இறைவனுடைய தாமம்தான் அந்த அற்புதங்கள் அடையாளம் செய்கிறது வழிய நான் அல்ல. அதுக்கெல்லாம் காரணங்கள். அப்போது இறைவன் சொல்கிற வார்த்தை, என்னுடைய பெயர் யார் பயன்படுத்தினாலும் அங்கே பேய்கள் ஓடும், அங்கே அற்புதம் அடையாளம் நடக்கும். நீ ஏன் கடவுளுடைய உள்ளத்தை அறியாமல் செய்து கொண்டிருந்தாய்? அப்போ நாம் சிந்திக்க வேண்டும். நீங்களும் நானும் தெய்வத்துடைய திருவுளம் என்னவென்று அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் செயல்பட வேண்டும் ஒழிய அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் எல்லாம் அங்கு முக்கியம். மாறாக அதைவிட உன்னதமானது இறைவனுடைய திருவுளம் நிறைவேற்ற வேண்டும். அதானே இயேசு நம் கற்பித்த ஜெபத்தில் நாம் வாசிக்கிறோமே, நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மற்றிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் அங்கே என்ன இருக்கிறதோ அது மண்ணுலையும் நடக்கட்டும். உம்முடைய திருவுளம் தான் நடக்க வேண்டுமோ ஒழிய வேறு எதுவும் அல்ல. பண்பாக நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் மட்டுமே நான் செயல்படக்கூடிய சக்தி எனக்கு தந்துள்ளோம். இதோ இல்லற வாழ்க்கையில் என்னை அழைத்திருக்கின்றேன், துறவற வாழ்க்கையில் என்னை அழைத்திருக்கின்றேன். அப்போ அழைப்பு பெற்ற நான் உம்முடைய திருவுளம் என்னவென்று கண்டறிந்து அதுக்கேற்றபடி செயல்பட வேண்டும். அதை எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும்? கடவுளுடைய திருவுளம் எப்படி எனக்கு தெரியும்? இறை வார்த்தை வழியாக. இறை வார்த்தையை படிப்பதன் வழியாக தெய்வனுக்கு வெளிப்படுத்துவார். திருப்பலில் பங்கெடுப்பதன் வழியாக இதோ தெய்வனை உறுதிப்படுத்துவார். பாவ சங்கீர்த்தனம் செய்வதன் வழியாக அந்த குழப்பங்கள் நீங்கி போகும். பலவிதமான குழப்பங்கள், இதுவா அதுவா எதுவான்னு தெரியாமல் இருப்போம். பாவ சங்கீர்த்தனம் செய்கிற போது நமக்கு தெளிவு கிடைக்கும். ஜெபமாலை நாம் ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவியின் துணையும் அன்னை மரியாதையின் துணையும் நமக்கு கிடைக்கும். அவர்கள் நம்மை வழிநடத்துவார்கள். இந்த 4ம் நமக்கு அவசியம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாகிய தெய்வமே, உம்முடைய திருவுள்ளம் மட்டுமே அறிந்து நான் செயல்பட எனக்கு சக்தியை தந்தருளும். அற்புதங்கள் அடையாளங்கள் பின்னால் போகாமல் உம்மை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.